நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு இந்த யமன் பகுதியில் இருக்கக்கூடிய ஹுடைடா நகரத்தை தாக்கிய அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் மேலேயும் ராக்கெட் வீச்சு நடைபெற்றிருக்குது. அதே போல லெபனானில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் மேலேயும் ராக்கெட் வீச்சு ஏற்பட்டு பல மக்கள் எல்லாமே காயமடைந்து சில நபர்கள் இறந்திருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3 தாக்குதலை ஒரே நேரத்தில் இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் நேற்று சொன்ன மாதிரி தான் சர்வதேச நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்துச்சு. என்னன்னா, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய செட்டிலர்ஸுகள், அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கிறவங்க, அந்த நிலத்தை பிடுங்கி வச்சிருக்கிறவங்க அந்த ஏரியாவில் வெக்கேட் பண்ணிட்டு போயிரு, காலி பண்ணிட்டு போயிருன்னு சொல்லக்கூடிய உத்தரவு கொடுத்துருக்கு. இதை நீங்க நல்லா பார்க்கணும். வெஸ்ட் பேங்க்ல தான் இந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே இருக்கு, காசாவில் கிடையாது. காரணம், காசாவில் ஹமாஸ் அமைப்பு எந்தவித ஆக்கிரமிப்பையும் உள்ள நுழைய அனுமதிக்கல. காசா ஆட்சிக்கு, அதாவது ஹமாஸ் ஆட்சிக்கு வந்த பின்னாடி சில செட்டில்மெண்ட்டுகள் அங்கே இருந்தாங்க, சில ராணுவ துருப்புகள், சில இடங்கள், முகாம்கள்லாம் இருந்துச்சு. அதை கூட விட்டு வைக்காம அடிச்சு விரட்டுச்சு ஹமாஸ். ஸோ இன்னைக்கு காசா பகுதியில் செட்டில்மெண்ட்டே கிடையாது என்ற அளவுக்கு தான் காசாவுடைய அந்த செட்டப் என்ற அந்த அரசியல் அமைப்பில் அவர்கள் தெளிவாக நின்று ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வெஸ்ட் பேங்க்ல கிட்டத்தட்ட பேருக்கு தான் மஹமூத் அப்பாஸ் ஆட்சி செஞ்சு ஒரு டம்மியான ஆட்சி அங்கே நடந்து, அங்கே பிஎல்ஓக்கு பின்னாடி ஃபத்தஹ் கட்சி முன்னெடுத்து எல்லா அரசியல் செட்டப்பையும் உள்ள கொண்டு வந்தும் அவர்கள் ஒரு டம்மியான அரசை தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னாடி அமெரிக்கா, இஸ்ரேல் தான் இவ்வளவு நாட்களும் அந்த நிலத்தையெல்லாம் ஆக்கிபைடு பண்ணி வச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் உலக அளவில் பலஸ்தீன் அப்படின்னாலே வெஸ்ட் பேங்கை மட்டும்தான் சொல்லுவாங்க. மஹமூத் அப்பாஸை தான் எல்லா விஷயத்துக்கும் சர்வதேச அளவில் அழைப்பாங்க, ஐநாவாகட்டும், இன்னும் பல்வேறு இடங்கள்ல. ஹமாஸுக்கு அங்கே இடமே இல்லை, ஹமாஸுங்கிற ஒரு அமைப்பும் கிடையாது, அது கட்சியும் கிடையாதுங்கிற அளவு தான் பார்க்கப்படுது. காரணம், ஹமாஸ் அதிரடியான செயல்பாட்டில், விடுதலை விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் செயல்பட்டனால தான் அப்படி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ்லாம் வெளியேறணும்னு சொன்னது என்னன்னா, அங்கே செட்டிலர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் காசா பகுதியில் அப்படி இல்லை. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உத்தரவை ஏற்று சில விஷயங்கள் எல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தவண்ணம் இருக்கு. அடுத்து பாகிஸ்தான் அரசு இன்னைக்கு அதிரடியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு. இஸ்ரேல் சார்புடைய ஏதாவது நிறுவனங்கள் இருக்கு, பங்குதாரர்களாக இங்கே இருக்கிறாங்க, இல்லை இஸ்ரேல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது, இல்லை இஸ்ரேலோட தொடர்புடைய சில நிறுவனங்கள் இல்லை ஆளுமைகள் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படும். அந்த நிறுவனங்கள் எல்லாமே உடனடியாக ஒரு குழு அமைத்து ஃபைன் பண்ணி அந்த நிறுவனங்கள் எல்லாமே முடக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. மறுபக்கம் அஜர்பைஜான் நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய அலியை இன்னைக்கு அதிரடியான ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். என்னன்னா, பலஸ்தீனை தனி நாடாக நாங்கள் ஏற்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் புதிய உத்தரவு கொடுத்திருக்கிறார். மறுபக்கம் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகரமாக கொண்டு பலஸ்தீன் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். ஸோ இன்னைக்கு உலகத்தில் கூடிய பல நாடுகள் எல்லாமே பலஸ்தீனை ஒரு தனி நாடாக தனது நாடாளுமன்றத்தில் உத்தரவாக ஏற்றி இன்னைக்கு அது சார்ந்த முன்னெடுப்புல இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இன்னைக்கு பார்க்க முடியுது. அடுத்து அண்மையாக கிடைத்த 2 செய்தி. முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, காசாவுடைய நுஸ்ரத் என்று சொல்லக்கூடிய முகாம் மேல இஸ்ரேல் ராக்கெட் வீசி நடத்தினதுல பாம் பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட 60 நபர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி வருது. மறுபக்கம் மத்திய காசா பகுதியில் இஸ்ரேலுடைய 2 விமானங்கள், வான்வெளி போர் விமானங்களை சாம் 7 என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை வச்சு இஸ்ரேல் அடிச்சு வீழ்த்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இந்த 2 விமானங்களும் முன்பு இந்த நுஸ்ரத் முகாமில் என்ன பாம் பிளாஸ்ட் நடத்தினாங்களோ, என்ன குண்டுகளை போட்டார்களோ அது போன்ற ஒரு தாக்குதலை தான் இந்த 2 போர் விமானங்களும் நடத்த தயாராக இருந்துச்சு. அந்த சூழல்ல தான் ஹமாஸ் துரிதமாக செயல்பட்டு இந்த சாம் 7 ராக்கெட் மூலம் இந்த 2 விமானங்களை தட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வந்தவண்ணம் இருக்கு. இந்தியாவில் ஒரு மாநிலத்தை குறித்த வருத்தமான செய்தி. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்ததெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதுல இன்னைக்கு பாஜகவுக்கு பலத்த அடி என்னன்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கு தேச கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய அந்த டாமினேட் சூப்பர் பவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாஜகவை பெரும்பான்மையான ஆட்சியில் அமர்த்தி இந்த மண்ணை, இந்த மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தக்கூடிய அந்த எண்ணம் என்பது தவிடுபடி ஆக்கிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இருந்த போதும் இன்னைக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு துயரமான செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் இந்த தெலுங்கு தேச கட்சி ஆட்சிக்கு அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டு இன்னைக்கு தெலுங்கு தேச கட்சி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு இங்கே வந்த பின்னாடியே கிட்டத்தட்ட 45 நாள் ஆச்சு ஆட்சிக்கு 45 நாளில் 36 படுகொலைகள் நடந்திருக்குது. இது ஜெகன்மோகன் ரெட்டி, முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் இன்னைக்கு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவலை அளிக்குது. என்னன்னா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு மாவட்டத்துடைய பல்நாடு என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர் பிரிவுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ரஷீத் என்று சொல்லக்கூடிய நபர் பட்டப்பகலில் வச்சு வெட்டி கொலை செஞ்சிடுறாங்க. இது மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி 45 நாளில் 36 நபர்களை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. 300 பேர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்குது. 560 தனியார் சொத்துக்கெல்லாம் முடக்கப்பட்டு அடித்து சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல கிட்டத்தட்ட 490 அரசு சொத்துக்கள் எல்லாமே அடிச்சு உடைச்சு சின்ன பின்னப்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாமே
அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி செஞ்சிருக்குங்கிற குற்றச்சாட்டு தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி முன்வைக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 45 நாளில் ஒரு 36 படுகொலைகள் நடக்குது, 300 கொலை மிரட்டல் விடுக்கப்படுது, அரசு சொத்துக்கள்லாம் சேதமாக்கப்படுது, தனியார் சொத்துக்கள் சேதமாக்கப்படுதுன்னா அப்போ அங்கே அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்குன்னு பாருங்க. ஸோ இதனால் கோபமடைந்த ஜெகன்மோகன் ரெட்டி வரக்கூடிய 24ஆம் தேதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ எம்பிக்களை எல்லாமே அழைத்து கொண்டு டெல்லிக்கு போய் நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம், மோடிக்கு எங்களுடைய மாநிலத்தை குறித்த செய்தியை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இங்கே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு வந்து இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கையில் எடுத்திருக்கிறார். ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் அந்த மக்களுடைய நலன் என்பது முக்கியம். தமிழ்நாடு எடுத்துக்கங்களே, டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது, 2 பேருக்கும் திராவிட சிந்தனை திராவிட பின்புலத்திலிருந்து வந்தால் கூட அவருடைய ஆட்சி மாற்றங்களில் சில நிலைப்பாடுகள் இருக்குது. அதாவது அவங்களுடைய அணுகுமுறையில் நிலைப்பாடுகள் மாறி மாறி காணப்படும். அதற்கு பின்னாடி சில அரசியல் தந்திரங்களும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இங்கே என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் என்னதான் பேசிக்கிட்டாலும் அது வாய்ப்போராக இருக்குன்னு தவிர பெரிய கலவரமாக மாறாது. அதே மாதிரி வேறு ஒரு இடத்திற்கு போகிறோம் அப்படின்னா அவங்க மக்கள் நலன் சார்ந்து தான் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனால் இது போன்ற மாநிலங்கள் எப்படின்னா, ஒரு எதிர்கட்சி இருக்குது, ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா எதிர்கட்சி எந்த நலன் செய்தாலும் அந்த கிரெடிட்லாம் ஆளுங்கட்சிக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அவனை குறை சொல்றதோட தாண்டி கைகலப்பில் ஈடுபடுறது, கத்திக்குத்தில் ஈடுபடுறது, அவனை கொலை செய்வது, அவனுடைய எந்த புகழும் வெளியே தெரியக்கூடாது மக்களுக்குன்னு சொல்லிட்டு முடக்குவது, இது போன்ற நிலைப்பாடுகள் வந்து தமிழ்நாட்டில் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும் தவிர அடிதடி என்ற அளவுக்கு போகாது. ஆனால் இன்னைக்கு அந்த அளவில் இப்படிப்பட்ட சூழல் உருவாயிருக்கு. ஆட்சியாளர்களை சரியான முறையில் தேர்வு செய்ய நாம் தவறிவிட்டோமா, அல்லது ஆட்சியாளர்களுடைய செயல்பாடுகளை நம்ம பெரிய அளவில் கண்டுகொள்ளலையே அப்படிங்கிற கேள்வியை நம்மை நாமே எழுப்பிக் கொண்டு சீர்திருத்தத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.